குட் டே டு ஆல். நான் வேறெங்கு செல்வேன்? இது போன்ற அமைதியை நாம் வேறெங்கு காணலாம்? இந்த இடத்திற்கு பின்னர் நாம் வேறெங்கு செல்லலாம்? இது போன்ற வினாக்களை நாம் ஆங்கிலத்தில் எவ்வாறு வினவிடலாம் என்று பார்க்க போகின்றோம். இந்த 3 வினாக்களிலுமே வேறெங்கு என்பதை நம்மால் பொதுவாக காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு வேறெங்கு என்பதை ஆங்கிலத்தில் நாம் where else, where else எவ்வாறு சொல்வோம்? where else என்று சொல்வோம். இந்த where else என்பதை to ask about alternative locations or to emphasize uniqueness, அதாவது மாற்றிடம் அல்லது ஒரு இடத்தின் தனித்துவத்தை எடுத்து கூற பயன்படுத்துகின்றோம். இதை நாம் 4 வெவ்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் வினாக்களில் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பதை இன்று தெளிவாக பார்க்க போகின்றோம். முதலாவது asking for alternative locations, இரண்டாவது confirming and clarifying locations, மூன்றாவது suggesting or proposing alternative locations, நான்காவது இறுதியுமாக emphatic questions about locations என்றவாறு பார்க்க போன்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைப்பீர்களாயின் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு ஆங்கிலம் கற்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் மற்றும் உங்களுடைய நண்பர்கள் தெரிந்தவர்கள் அனைவருக்கும் முடிந்தவரை ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை இந்த சேனலில் பார்வையிட சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Now let's move on to the video. Asking for alternative locations, அதாவது மாற்று இடங்களை பற்றி வினவிடுவதை எவ்வாறு என்று பார்ப்போம். விடுமுறைக்கு நாம் வேறெங்கு செல்லலாம்? ஏற்கனவே ஒரு சில இடங்களுக்கு சென்றிருக்கிறீர்கள், அதனால் வேறெங்கு என்று கேட்கலாம். அல்லது நாங்க டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கீங்கல்ல, 1-2 பேர் ஒரு சில இடங்களை சொல்லிட்டாங்க, இருந்தாலும் எனக்கு வேற எங்கேயாவது போவோமோ என்கின்ற ஒரு ஆர்வம் இருக்குது, அதை அறிஞ்சு கொள்றதுக்கு எப்படி நீங்க கேட்கலாம். வேறெங்கு where else? Can we go for a vacation? Where else can we go for a vacation? தொலைந்த சாவிகளை நாம் வேறெங்கு தேட வேண்டும். யாரோ உங்கள்கிட்ட போன் பண்ணியோ இல்ல வீட்லயோ சொல்றாங்க சாவிகள் தொலைந்து விட்டன, தேடி எடுக்கணும்னு சொல்லி. அப்ப நீங்க ஒரு சில இடங்கள்ல தேடி பார்த்துட்டீங்க, தேடி கலைச்சும் போனீங்க. வேறெங்க தேடணும், வேற எங்கதான் தேடணும் அப்படின்னு சொல்லி கேட்க போறோம். Where else should we search for the missing keys? ஏன்னா யார் தொலைத்தாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கீயை கொண்டு எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறாங்க. Where else should we search for the missing keys? Again, where else should we search for the missing keys? இதே போன்ற உடைகளை நான் வேறெங்கு காணலாம். வேறெங்கு வாங்குறதுக்கு பார்க்கலாம். ஏதோ ஒரு கடையை சொல்றாங்க இங்கதான் வேண்டினு சொல்லி, எனக்கு சிலவள அங்க போக இயலாம இருக்கலாம், தொலைவிலையா இருக்கலாம், சந்தேகம். அப்ப நான் என்ன கேட்கிறேன், இதை வேறெங்க பார்க்கலாம், வேறெங்க காணலாம். Where else can I find similar clothes? வேறெங்க வாங்கலாம் என்று அப்படி கேட்டிருப்போம். Where else can I buy similar clothes? Find என்றா காணலாம், buy என்றா வாங்கலாம். Where else can I find similar clothes? புதிய காய்கறிகளை நாம் வேறெங்கு பெற முடியும். ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் தேவையா இருக்கு, வேறெங்க வாங்கலாம். Where else can we get fresh vegetables? Where else can we get fresh vegetables? எல்லாரும் வாய்ட்டு சத்தமா கேட்டு பாருங்க. வெரி குட். சமீபத்தில் நீங்க வேறெங்கு பயணித்தீர்கள்? ஏதோ 1-2 இடத்த சொல்லிட்டாங்க, வேறெங்க போயிருக்கிறீங்க அறியாவல இருக்கு. ஆல்டர்னேட்டிவ் லொகேஷன்ஸ் பத்தி கேக்குறேன். Where else have you traveled recently? Where else have you traveled recently? Recently என்ன? சமீபத்தில், அண்மை காலத்தில், கிட்டடியில். Where else have you traveled recently? இப்போ உங்களுக்கான ஒரு வினா, இந்த நகரத்தில் நல்ல கடல் உணவை வேறெங்கு நாம் பெற முடியும்? Please comment your answer.
Very good, you got it. அடுத்து நாங்க பார்ப்போம் confirming or clarifying locations. ஒரு லொகேஷனை பற்றி உறுதிப்படுத்திக் கொள்றதுக்கு நாங்க இந்த வேரல்ஸ் என்பதை பயன்படுத்தி வினாக்களை வினவுகின்றோம். இந்த பிராண்ட வேற எங்கு பார்த்திருக்கிறீர்கள்? ஏதோ ஒரு பிராண்ட், இட் மே பி ஃபார் எனிதிங், எந்த பொருளுக்கான பிராண்டாயும் இருக்கலாம். ஒரு பிராண்ட சொல்லி இதை நீங்க வேற எங்க பார்த்திருக்கிறீங்க? இங்க இருக்குது, நீங்க வேற எங்க பார்த்திருக்கிறீங்க? அதை பத்தி கன்ஃபார்ம் பண்றதுக்கு இல்ல கிளாரிஃபை பண்றதுக்காக கேக்குறீங்க. Where else have you seen this brand? Where else have you seen this brand? Where else have you seen this brand? இது போன்ற வேலை வாய்ப்புகளை வேறெங்கு காணலாம். ஒரு சில வேலை வாய்ப்புகள் ரொம்ப என்னது மனசுக்கு பிடித்தமானதா இருக்கு, இல்ல இலகுவா இருக்குது, அல்லது என்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கு பொருத்தமானதாக இருக்கிறது. அப்ப இதே போல வேலை வாய்ப்புகளை வேறெங்கெல்லாம் நான் காணலாம். Where else can we find similar job opportunities? Where else can we find similar job opportunities? எல்லாம் வாய்விட்டு இருக்க சத்தமா கேட்டு பாருங்க. Amazing. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கொள்ளுங்க. Where else can we find similar job opportunities? இப்போ உங்களுக்கான ஒரு வினா, அவர்கள் இலவச பயிற்சியை வேறெங்கு தருகிறார்கள். Please comment your answer. Well done, you got it. இது போன்ற நட்புரிமையான மக்களை நான் வேறெங்கு காணலாம். ஒரு இடத்துல போய் பழகுறீங்க, ரொம்பவே நட்புரிமையா பழகுறாங்க. அப்ப உங்களோட மனசு கரைஞ்சு அவங்கதான் ரொம்ப பெஸ்டா ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க அப்படின்னு உணர்றீங்க. அதை உறுதி செய்து கொள்றதுக்கு நீங்க உங்களுக்கு அருகில் உள்ளவர்கிட்டயோ இல்ல உங்களோட மனச்சாட்சியத்தையோ உங்கள்கிட்ட நீங்களேயோ கேட்டுக்கொள்ளலாம். இது போல நட்புரிமை உள்ள மக்களை நம்ம வேற எங்கதான் காணலும். Where else can I see such friendly people? Where else can I see such friendly people? Again, where else can I see such friendly people? இந்த இடத்திற்கு பிறகு நாம் வேறெங்கு செல்லலாம். ஆரம்பத்துல நான் கேட்ட வினா, where else can we go? Where else can we go? நாம் வேறெங்கு செல்லலாம். இந்த இடத்திற்கு பிறகு after this place. Where else can we go after this place? எல்லாரும் மறுமுறை இருக்க என் கூட சேர்ந்து வாய் விட்டு கேட்டு பாருங்க. Where else can we go after this place? நாட்டில் வேறெங்கு மழை பெய்கிறது. இங்க மழை பெய்யுது, வேறெங்கு பெய்யுது. Where else in the country is it raining? Where else in the country? நாட்டில் வேறெங்கு. Where else in the country is it raining? Where else in the country is it raining? ரொம்ப எளிவா இருக்கா? மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்து நாங்க பாப்போம் suggesting or proposing alternative locations. ஆலோசனை வழங்குறது இல்லாட்டி ப்ரொபோஸ் பண்றது, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அது எப்படி என்று பாப்போம். இந்த கடை மூடப்பட்டிருந்தால் உணவுப் பொருட்களை வேறெங்கு வாங்கலாம் என சஜஷன் கேட்கிறேன். ஒருவேளை இந்த கடையில உணவு வாங்கலாம்னு யாரோ காட்டிட்டாங்க, எங்களுக்கு புது இடத்துக்கு போயிருக்கிறேன், இந்த கடையில உங்களோட உணவுப் பொருட்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி. அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வருது, in case இந்த கடை மூடி இருந்தா நான் வேறெங்க வாங்கலாம்? If this shop is closed, where else can we buy the groceries? If this shop is closed, where else can we buy the groceries? Again, if this shop is closed, where else can we buy the groceries? நாம் இந்த வாய்ப்பை இழந்து விட்டால் வேறெங்கு முயற்சிக்கலாம். இப்ப எனக்கு முன்னால கண்ணுக்கு முன்னால ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இது ஒருவேளை நான் இழந்துட்டேனா இருந்தா வேறெங்கதான் இப்படியான ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும். If we lose this opportunity, where else can we try? If we lose this opportunity, where else can we try? மறுபடியும் கேட்டு பாப்போமா? If we lose this opportunity,
Where else can we try? இந்த நூலகத்தில் அந்த புத்தகம் இல்லை என்றால் ஏதோ ஒரு புத்தகத்தை தேடி போறீங்க, ஒருவேளை இந்த லைப்ரரியில அந்த புத்தகம் இல்லையண்டா அதை வேற எங்க நாங்க பெற்றுக்கொள்ளலாம், வேற எங்க நாம் பெறலாம். If this library doesn't have that book, if this library doesn't have that book, where else can we find it? If this library doesn't have that book, where else can we find it? If this library doesn't have that book, where else can we find it? இந்த ஹோட்டல் நிரம்பி இருந்தால் நாம் வேற எங்க தங்கலாம்? ஏதோ ஒரு சுற்றுலா தலத்திற்கு போக போறீங்க, ஒரு ஹோட்டல்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, நீங்க என்ன கேக்குறீங்க, ஒருவேளை அங்க எல்லாரும் புக் பண்ணி அதை ஃபுல் ஆயிட்டுது, வேற எங்க நான் தங்கலாம்? If this hotel is full, where else can we stay? If this hotel is full, where else can we stay? அதுமே ஹோட்டல் புக்கிங் ஃபுல்லா இருந்துச்சுண்டா அப்படின்னா எப்படி கேட்டிருப்போம்? If this hotel booking is full, where else can we book? இது மாதிரி கேட்டுக்கொள்ளலாம். இப்ப இந்த வாக்கியத்தை திருப்பி சொல்லி பார்ப்போமா? If this hotel is full, இந்த ஹோட்டல் நிரம்பி இருந்தால் நாம் வேற எங்கு தங்கலாம்? Where else can we stay? இந்த பல்கலைக்கழகம் என் விண்ணப்பத்தை நிராகரித்தால், ஒரு அப்ளிகேஷன் போடுறேன், அதை இந்த பல்கலைக்கழகம் நிராகரிச்சிட்டு ரிஜெக்ட் பண்ணினா நான் வேற எங்க விண்ணப்பிக்க முடியும்? If this university rejects my application, where else can I apply? If this university rejects my application, where else can I apply? இப்போ உங்களுக்கு வினா, அவன் இங்கு வருவதில்லை எனில், நாங்க என்ன நினைச்சிட்டு இருந்தோம், அவன் வழக்கமா இங்கதான் வராண்டு, ஒருவேளை அவன் இங்க வருவதில்லை எனின் வேற எங்கு செல்ல முடியும்? வேற எங்கதான் சொல்றான், வேற எங்க செல்ல முடியும்? Please comment your answer. Splendid, you got it. Last நாங்க emphatic questions about locations. இதை போன்ற அமைதியை வேற எங்க காணலாம்? இங்க இருக்கிற மாதிரி அமைதி வேற எங்கேயாவது கிடைக்குமா? இல்லவே இல்லை. அதை நான் emphasize பண்ணி சொல்லி காட்டுறேன். Where else can we find peace like this? Where else can we find peace like this? Again, where else can we find peace like this? இங்க வருகின்ற இந்த பீஸ் என்கின்ற ஒலியில், உச்சரிப்பு ஒலியில், ப்ரொனன்சியேஷன்ல இரண்டு சொற்கள் இருந்து, ஒன்று PIECE பீஸ் அப்படின்னு சொன்னா துண்டு, ஒரு பகுதி. PEACE பீஸ் என்பது அமைதி என்பதை குறிக்கும். இவற்றை நாம் எவ்வாறு சொல்வோம்? ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்வோம். ஒரே ஒலியை கொண்டவை, வித்தியாசமான ஸ்பெல்லிங் அண்ட் வெவ்வேறுபட்ட அர்த்தங்கள், மீனிங் சொல்லவே. ஹோமோஃபோன்ஸ். பீஸ், PIECE பீஸ் என்றால் துண்டு, PEACE பீஸ் என்பது அமைதி. அவள் பரிசை வேறெங்கே மறைத்திருக்கலாம். ஒரு கிஃப்ட் வேண்டி வந்தவ வந்து மறைச்சு வச்சிருந்தா எங்கே மறைத்து வைத்திருந்திருக்க முடியும்? யாருமே காணல, ஆனா இன்னும் certain டைம்ல கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதா இருந்துச்சு அவளுக்கு. Where else could she have hidden the gift? Where else could she have hidden the gift? எங்கே மறைத்து வைத்திருந்திருக்கலாம்? என்ன நாங்க யாருமே கண்டிருக்கல. Where else could she have hidden the gift? இப்படி ஒரு அழகான காட்சியை நாம் வேறெங்கு காணலாம்? Where else would we find such a beautiful view? Where else would we find such a beautiful view? எல்லாருமே கூட சேர்ந்து வாய்விட்டு சொல்லி பாருங்க. Where else would we find such a beautiful view? இந்த திருவிழாவை மக்கள் வேறெங்கு கொண்டாடுகிறார்கள்? Where else do people celebrate this festival? Where else do people celebrate this festival? Again, where else do people celebrate this festival?
இவ்வளவு இரவு நேரத்தில் அவன் வேற எங்கு சென்றிருக்க முடியும்? காணலால ஒரு சில இடங்களுக்கு கால் பண்ணி பாக்குறீங்க, ஆள் வேற இல்லைன்றாங்க. வேற எங்கதான் சென்றிருக்க முடியும்? Where else could he have gone so late at night? Where else could he have gone so late at night? எங்கூட சேர்ந்து வாய் விட்டு சத்தமா கேட்டு பாருங்க. Where else could he have gone so late at night? இப்போ உங்களுக்கு கனவினா இது மாதிரியான ஒரு சிலிர்ப்பூட்டும் சாகசத்தை, அதாவது த்ரில்லிங் அட்வென்ச்சர் வேறு எங்கு நான் அனுபவிக்க முடியும்? இதுதான் என் மேக்சிமம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற எங்கதான் என்னால அனுபவிக்க முடியும்? Please comment your answer. Wow, superb. You did it. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பேன், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.